கில்லுக்கு பிசிசிஐ மட்டும்தான் ஃபேவரட்டிசம் பண்ணதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி சுத்தி இருக்க என்விரான்மெண்ட் கூட ஃபேவரட்டிசம் பண்ணதேடா. இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா 4th T20ல கில்லு டெஃபினட்டா விளையாட மாட்டாருன்னு நியூஸ் வந்துருச்சு. அவருக்கு டோ இன்ஜுரின்ட்டு. சரி எப்படியாவது சஞ்சு சாம்சன் இப்பயாவது விளையாடிடுவாரா அப்படின்னு நினைச்சா, உள்ள வந்து ஒரு மேட்ச் நல்லா அடிச்சு பூக்கொன்னா அடுத்த மேட்ச் ஆட வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா, சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் கூட கில்லுக்கு ஃபேவரட்டிசம் பண்ணதேடா. மேட்ச் அதிகமா ஃபாக் இருக்கிறதுனால கேன்சல் போயிட்டாங்க. சரி ஓகே, 5வது T20 அவர் காலை அடிச்சு ஒடிச்சிடும். இப்படிக்க வச்சிருக்கா ப்ளீஸ். சஞ்சு சாம்சன் ஒரு மேட்சாவது சான்ஸ் தாங்க. அவர் என்னதான் ப்ரூவ் பண்ணி அடுத்த மேட்ச்ல ஆட முடியுமான்னு பாக்கலாம். இப்பெல்லாம் ஒரு மனுஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணி லக்கு மேல லக்கா இருக்கு. சுமன் கில்லு நீ என்ஜாய் பண்றடா லைஃப. நான் என் மாதிரி ஒரு கிரிக்கெட் நான் பார்த்ததே இல்லடா. அதுக்காக உள்ள ஹேட் பண்றேன்னு நினைக்காதீங்க. போடியிலையும் டெஸ்ட்லயும் தரமான பேட்மேன் தான், நான் ஒத்துக்கேன். பட் T20ல சஞ்சு சாம்சன் டிசர்வ்டுங்க. இல்ல நீங்க ஜெய்ஸ்வாலியாவது ஆட வைங்க. ஜெய்ஸ்வால் அவரு கூட ரொம்ப டிசர்வ். லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்ல பிரித்தாம கொண்டு வருங்க. தேவையே இல்லாம சுமன் T20ல என்ன நொறுக்குறீங்க துடுக்குறீங்க அப்படி. நீங்க சொல்லுங்க, சுமன் கில் ஆடணுமா வேணாமா T20ல? அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் 30 விட்டு போயிருங்க.